பத்துலு இந்த போட்டோவெல்லாம் பாத்தியாடா? ஏன் என்னாச்சு? அதுல நம்ம 2 பேர் போட்டோ ஏதோ ஜோடியா வந்திருக்காடா? நீ பார்க்கவே இல்லையாடா மண்டை? இத பாரு, ஒரு மெஜிஷியன் தொடப்ப கட்ட மேல உட்கார்ந்து பறந்து போய்கிட்டு இருக்கான். இதே மாதிரி ஒரு தொடப்ப கட்ட எனக்கு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். மோட்டோ, நீ புரிஞ்சு பேசுறியா புரியாம பேசுறியா? இதெல்லாம் உண்மை இல்ல மோட்டோ, இதெல்லாம் பார்த்து நம்பிராதடா. டேய், இது ஒண்ணு கற்பனை கதை கிடையாதுடா, இது நடந்த உண்மை. அதனாலதான் ஒவ்வொரு தேசத்திலயும் ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த மாதிரி இதிகாசங்கள்ல சொல்லி இருக்காங்க. இந்த மாதிரி தொடப்ப கட்ட கண்டிப்பா இருக்கும். நான் அதை தேடி கண்டுபிடிக்க தான் போறேன். அது மேல உட்கார்ந்து போகத்தான் போறேன். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு மாண்டா பயல. அவசரப்படாத மோட்டோ, அவசரப்பட்டு கிளம்பாத, நில்லுடா. ஓ, இன்னைக்கு பொழப்பு இவன் கூட ஓடுனதானே? அந்த தொடப்ப கட்ட எங்க கிடைக்கும்? இங்க இருக்குமா? கிடைக்காது. இல்ல இங்க இருக்குமா? இருக்காது. எங்க கிடைக்கும்? பாப்போம். பத்து எங்கயுமே கிடைக்கலடா, எங்க போய் தர்றது? நீங்க திருடங்க தானே? இல்ல என்னது பத்துல ஏதோ கையில கிடைச்சிருக்கா? என்னதுடா இது? என்னடா மோட்டோ இது? அட பத்துலு, என் உயிருக்கு உயிர் நண்பா, உடன்பிறவா சகோதரா, என்னப்பா விஷயம்? ஏன் தலை தெறிக்க ஓடி வர? டாக்டர் ஜட்கா சார், இதுக்கு எல்லாமே காரணம் என் நண்பன் மோட்டு தான். யாரோ ஒரு மேஜிக் மேனோட பறக்கிற தொடப்பத்தை தேடி தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். கூட நானும் ஓடிக்கிட்டு இருக்கேன். அவன் அந்த தொடப்பத்தை தேடி அலையறதுல ஒரு நியாயம் இருக்கு. நான் கூட ஏன் ஓடணும்? காலையில இருந்து 35 கிலோமீட்டர் ஓடி இருக்கேன் சார். உள்ளூர்காரங்களே என்ன களவாணி பையன் நினைச்சு துரத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மொட்டை தலைய மோட்டு தான் சார். மொத்தத்தில் எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கலன்னா பாருங்க. அட பத்துலு, என் உயிருக்கு உயிர் நண்பா, இதுல என்னப்பா பிரச்சனை? மோட்டுக்காக ஸ்பெஷலா ஒரு பறக்கிற தொடப்பத்தை என்னாலையும் செஞ்சு தர முடியும்பா. சொல்லு, நான் உடனே செஞ்சு தரேன். ஐடியா. இந்த விஷயத்துல நம்ம மோட்டுவை கரெக்டா நம்ப வைக்கணும். ஒரு மேஜிக் மேனோட தொடப்பம் தான் அதுன்னு புரிய வைக்கணும். அதுக்கு காம்பஸ் கொள்றதான். அந்த தொடப்ப கட்டை எந்த பஜார்ல கிடைக்கும்னு தெரியலையே. உன் நல்ல மனசுக்கு கூடி சீக்கிரம் அது கிடைக்கும், கவலைப்படாத மோட்டோ. மோட்டோ, நீ கரெக்டா தான் சொன்ன. மேஜிக் மேன் ஒரு சில இடத்துல இருக்கத்தான் செய்யறாங்க மோட்டோ. மோட்டோ, அங்க பாரு, ஒரு மேஜிக் மேன் தன்னோட தொடப்பத்துக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த தொடப்பம் பெட்ரோல்ல தான் ஓடும் போல இருக்கு. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நான் பேச்சு கொடுத்து விஷயத்தை கடந்துடுறேன். என்னோட தொடப்பம், என் தொடப்பம், என் தொடப்பம் குடுங்க. என் தொடப்பம் குடியா, சீக்கிரம் குடு சொல்றேன்ல. ஹலோ மெஜிஷியன், இப்ப இந்த தொடப்ப கட்டை எனக்கு சொந்தமாகிடுச்சு. எனக்கு தான் சொந்தம். பத்துலு ஏறிக்கலாம். ரெண்டு பேரும் தாங்காத போல இருக்கு. என்ன இறக்கி விடுற, லக்கேஜ் ஓவர்ற. நீ என் உயிர் நண்பன் தான், உன்னை விட மாட்டேன். என் கூடவே வா. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. மோட்டோவுக்கு இந்த மந்திர தொடப்ப கட்ட மேல பறக்கிற ஆசை ஒரு வழியா நிறைவேறிடுச்சு. உல்லாச உலகம் உனக்கு சொந்தம். ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு டீ கடையை பார்த்து நிறுத்துறா, 2 டீ சாப்பிட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப டயர்டா அது மட்டும் சோர்வா இருக்கே. அதுக்குள்ள சோத்து போயிட்டா எப்படிடா சோம்பேறி? அந்த மெஜிஷியன் நம்மள கண்டுபிடிக்கவே முடியாது. இன்னும் நாம எவ்வளவு தூரம் டிராவல் பண்ண வேண்டி இருக்கு? வாடா பேசாம. நம்ம வீடு வந்துருச்சு, இறங்கிக்கோ. டேய் பத்துலு, நம்ம வீடு வந்துருச்சு, இறங்கிக்கடா. சொன்னா கேளு. அப்பா வந்துருச்சேடா. வாடா மோட்டோ, ராப்பாக்கல அலைஞ்சதுனால ரொம்ப டயர்டா இருக்கு. உள்ள போய் நிம்மதியா தூங்கலாம். உன்னை விட்டு நான் இன்னைக்கு தூங்கி இருக்கேன். வா மோட்டோ, 2 பேரும் சேர்ந்து தூங்கலாம். டேய் மண்ட பையனுக்கு எப்ப பார்த்தாலும் தூங்கணும்னு சொல்லிட்டு இருக்க. சோம்பேறியா இருக்க. தூங்கணும் அவ்வளவுதானே. வா வீட்டுக்கு போய் தூங்கு. ஓகே, தூங்கியாச்சு. வா மறுபடியும் கிளம்பலாம். ஓகே பாய். டேய் டீ கிளம்பியா? சீக்கிரமா சூடா சமோசா குடுறா. நாங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி களைச்சு போயிருக்கோம். நாங்க கீழே மட்டும் இல்லடா, மேல வானத்துல பறந்துகிட்டே அதை சாப்பிடுவோம். சீக்கிரம் குடு. அது சரி, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த பறக்கிற தொடப்ப கட்ட உங்களுக்கு எங்க கிடைச்சது? ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. எனக்கு நல்லாவே தெரியும். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், இந்துஸ்தான் மீது ஆணையா சொல்றேன், எங்கேயும் நான் நிக்க மாட்டேன். அந்த குட்ட பையனை இன்னைக்கு முடிச்சிடலாம். டேய் வாடா. மாவாடா. எங்கடா சிக்கன் தப்பிக்க பாக்குறியா? என்ன விட்டுடு. மம்மி மம்மி மோட்டு, எனக்கு கீழே பார்க்க பயமா இருக்கு. விட்டுடு மோட்டு. ஆள் ஹைட் கம்மியா இருந்ததுக்கு என்னடா மம்மி டம்மின்ற சோம்பேறி. சிக்கன் சார் இருந்தாங்க பிடிக்க விட.
இப்ப மாத்திக்கிட்டியா? இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். தேங்க் யூ மோட்டோ. பை தி வே, இந்த பறக்கிற தொடப்ப எங்க இருந்து கிடைச்சது? தொடப்ப. அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். கான்ஸ்டபிள், இந்த குட்டை பையனை ஜெயிலுக்கு கொண்டு போங்க. நான் இன்ஸ்பெக்டரை கூட்டிட்டு ஊரை சுத்தி காமிச்சிட்டு வரேன். போலாமா? ரைட். அம்மா, அத கடவுளே, மோட்டு என்ன தயவு செஞ்சு கீழே இறக்கி விட்டு, எனக்கு தலை சுத்துது. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. தயவு செஞ்சு என்ன கீழே இறக்கி விட்டு, நான் டியூட்டி பார்க்க போனோம். சொன்னா கேளு, என்ன இறக்கி விடு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, சிங்கம் உன்னெல்லாம் எப்படிடா போலீஸ்ல வேலைக்கு எடுத்தாங்க? சந்தோஷமா பயப்படாத. சந்தோஷம் எல்லாம் எனக்கு பயமா தான் இருக்கு. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. பை பை. இந்த தொடப்ப வச்சுதானே என்ன பிடிச்ச. இனி என்ன எப்படி பிடிக்கிறன்னு பார்க்கலாம்டா மோட்டு. பேக் கொடுத்துருங்க. பை பை. உன்கிட்ட இருந்த புல்லட் தீர்ந்து போச்சா? ஹலோ, ஓகே வைஃப் ஹியர் வென் சிங்கம் இஸ் ஹியர். நான் அவனை பிடிச்சிடுறேன். ஹலோ, ஓகே, நான் தான் சொல்றேன்ல அவனை பிடிச்சிடுறேன்னு. இவங்க கவலைப்படாதீங்க. ஹலோ, பிடிச்சிடுறேன். அட மோட்டு, என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, உடன்பெருமா சகோதரா, சத்தியமா சொல்றேன், உனக்கு அதே மாதிரி ஒரு தொடப்பத்தை ரெடி பண்ணி தரேன். உனக்கு தான் பறக்க பிராக்டிஸ் ஆயிடுச்சப்பா. நீ போய் பறக்கிற ஜான மடக்கி பிடிச்சிரு. கீழ இருந்து நாங்க நீ அதை எப்படி பண்றேன்னு பாக்குறோம்ப்பா. என்ன? நாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். எல்லாத்தையும் கொண்டு போயிட்டானே. கஷ்டப்பட்டு உழைச்ச சம்பாதிச்ச எல்லாத்தையும் கொண்டு போயிட்டானே. இந்த சிங்கம் சார் எங்க தான் போனாரு? மோட்டு பத்லு ஜான் ஆக போறேன் டான். ஜான் ஆயிட்டாடா டான். குட்டை பையல, அட, உங்களுக்கு இந்த மாதிரி பறக்கிற தொடப்ப எங்க இருந்து தான் கிடைக்குது? ஒண்ணு போனா இன்னொன்னு அப்படி எங்க இருந்து தான் கொண்டு வரீங்க? நீங்க என்ன பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? சொல்லுடா. திருட்டு பையன் உனக்கு கிடைக்கும் போது எங்களுக்கு கிடைக்காதா? மரியாதையா நில்லுடா. டேய், சோதரிக்கு சோறு வித்தவன எங்கடா ஓடுற? நில்லுடா. டேய் குட்டை பத்லு, இந்த தொடப்பத்தை நீ டிரைவ் பண்ணு. நான் எப்படி பறந்து போய் அவனை பிடிக்கிற பாரு. என் காசு, என் பணம். என்னடா காசு, பணம், மணி, துட்டு, சோம்பேறி. நாங்க பிடிக்க போறோம்ல அத. அப்படி எப்படி இருக்கும்? எனக்கு லிஃப்ட் கொடு மட்டும். லிஃப்ட் கொடு ப்ளீஸ். என்னது கிஃப்ட் கொடுக்கணுமா? பத்லு காப்பாத்துறா. அடே மொட்டத்தலை மோட்டோ, நீ எதுக்குடா அவனுக்கு லிஃப்ட் கொடுத்த? சீக்கிரம் சேஸ் பண்ணி அந்த தண்டனை கட்டானே புரியுதா? போ. டேய் குட்டை, நில்லுடா. எனக்கு ஆட்ட காட்டுற நீ. முதல்ல டாப் கீர் ரமோ. தண்டனை கட்டா நில்லுடா. தெரிக்கிற ஜான் டிக் டிக் டிக். தெரிக்கிற ஜான் டிக் டிக் டிக். தெரிக்கிற ஜான் டிக் 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 டிக். போ போ. இது என்ன போக மாட்டேங்குது? ஜெய் ஹோ. குட்டை பையன் நம்ம கிட்ட இப்ப மாசமா மாட்டிட்டான். அவன் வண்டி நின்னு போச்சு. சீக்கிரமா வா, புடிச்சிடலாம். மோட்டோ பிடிக்கிறதுல அப்புறம் இருக்கட்டும். அந்த பேட்டரி கண்டமாயிடுச்சு போல இருக்கு. இதுல பேட்டரி எங்க எடுத்துனா வரும்? அப்படின்னா இந்த தொடப்ப கட்ட மெஜிஷியன் இல்லையா? ஏமாத்து வேலையா?
அநேகமா இந்த தொடப்பத்தோட பேட்டரியும் டவுன் ஆயிருக்கும்னு டேய், எனக்கு நினைக்கிறேன். பதில் சொல்லு. இந்த தொடப்ப கட்ட அந்த மெஜிஷியனுக்கு இல்லையா? இந்த ரெண்டுமே அந்த மேஜிக் மேனது இல்லடா. டாக்டர் ஜட்கா சார் தான் ரெண்டையும் தயாரிச்சாரு. வண்டியை கீழே திருப்பிடா. அந்த வேலை எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சாரி. அட பாவிங்களா, திருட்டது இந்த ஜான். அதான் எனக்கு ஏன்டா தண்டனை கொடுக்குறீங்க? ஜான், இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அட போங்கடா, இம்பாசிபிள். மூட சூப்பர் வேலை பண்ண பண்ணி நீ எப்படி போயிட்டு அவன்ட பறந்து அப்படியே attack பண்ண நல்லா வந்து வசமா மாத்திக்கிட்டியா? சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது ஏன் பாசிபிள். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கிட்டீங்கல்ல. ஒரிஜினல் மெஜிஷியனை பார்த்து அந்த தொடப்ப கட்டையை வாங்காம நான் திரும்ப மாட்டேன். பாரு மோட்டோ, தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாதடா. சும்மா விளையாட்டுக்கு சொன்ன நீங்களா பயந்து போயிட்டீங்களா? கவலையப்படாதீங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன். இந்த புர்புரி நகரத்திலேயே தான் இருப்பேன். நான் உங்களுக்காக மறுபடியும் பறக்கிற ஒரு தொடப்பத்தை ரெடி பண்றேன்ப்பா.